जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित जंब फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். எப்போதுமே வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி நீங்க சொல்லக்கூடிய இந்த வார ராசி பலன்ல நான் சில விஷயத்துல முழிச்சுட்டேன், சில விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், சில விஷயத்துல எனக்கு சில விஷயங்களை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படித்தான் அப்படிங்கறத சில விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்ம லைஃப் எப்போதுமே நமக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்குமே கிரகங்களுக்கு நம்ம உட்பட்டவர்கள் தான். இந்த கிரகங்களுடைய அதிதேவதைகள் தான் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்ப மேஷ ராசினா முருகப்பெருமாள், ரிஷப ராசினா பெருமாள், மிதுன ராசினா அதே போல மகாலட்சுமி, ரங்கநாதர், அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்களோட கிரகங்கள் தேவதை, அதிதேவதை, பிரத்யதி தேவதை என்று இருக்கு. ஆனா கிரகங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம பிறக்கும் போது என்ன ஒரு கிரகநிலை இருக்கு, இப்ப என்ன கிரகநிலை இருக்கு, இப்ப கோச்சார ரீதியா நமக்கு என்ன இருக்கு, நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்ம பூமிக்கு வந்திருக்கோம், அந்த நோக்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா, பண்ணிட்டு இருக்கோமா, பண்ண போறோமா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. வாங்க 12 ராசிக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பேசினால் பிரச்சனை, பேசாமல் இருந்தால் தூரம், நம்பினால் ஏமாற்றம், நம்பாமல் இருந்தால் தனிமை. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது உறவுகளுக்குள் அன்பு இருக்கிறது, ஆனால் புரிதல் குறைந்து கொண்டிருக்கிறது. சோ ரொம்ப புரிதல் கிடையாது. ரொம்ப சில விஷயங்களுக்கு அப்ப 12 ராசிக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கும், எதை சமாளிப்பது, எப்படி சமாளிப்பது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது 12 ராசிக்கு. எதை செய்ய போறோம், எதை விட போறோம், என்ன பண்ண போறோம், அதாவது முழு பிதிங்கி இருக்காங்க. என்ன ஐயோ பயப்படுறாங்க. அப்படியே சில நேரத்துல சில பேர் நடக்கிறது நடக்கட்டும்பா, எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படின்னு. எத்தனை நாளைக்கு நீ அந்த மாதிரி போவ? ஏதாவது நீ ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். இறைவன் விட்ட வழியாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். அப்போ அந்த முடிவுல நீ எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்க, எந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ பண்ற அப்படிங்கறதுலதான் இருக்கு. வாங்க 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நடுவுல கூட என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். மகர ராசி நேயர்களே, உன் உழைப்பை மதிக்காத இடத்தில் உன் நேரத்தை வீணாக்காதே. முடிஞ்சு போச்சு. இந்த வாரத்துக்கான ராசி பலன் இது ஒண்ணு. இந்த வாரம் வேலை மற்றும் தொழிலில் உங்கள் முயற்சிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். தாமதமான ஒரு விஷயம் நகரத் தொடங்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். சேமிப்பில் கவனம் தேவை. உங்களுக்கு உண்மையான புரிந்து கொள்ளும் ஒருவர் மதிப்பை உணர்வீர்கள். குடும்பத்தில் அமைதி திரும்பும். அதே போல உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வரலாம். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அதுவே உங்கள் முன்னேற்றத்துக்கான பாதையாக இருக்கும். மற்றவர்களின் பிரச்சனையை உங்கள் தலையில் சுமர்த்தி கொள்ளாதீர்கள். உன் உழைப்பு மதிப்பு இல்லாத இடத்தை மாற்ற பயப்படாது. சில மாற்றங்கள் உன்னை உன் உயரத்திற்கு அழைத்து செல்லும். உன்னுடைய மாற்றம் உன்னை அடுத்த லெவலுக்கு அழைத்து செல்லும். சோ கவலைப்படாது. இப்ப நான் சொன்ன விஷயங்கள சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கூட கவனமா இருங்க. உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நான் எந்த இடத்துல சொல்றேனோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் பண்ணுங்க. அது நான் ஒரு ஸ்லோகம் இருக்கு, நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். அடுத்த இதுல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மகர ராசிக்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் சொல்லி தரேன். இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த மகர ராசிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் ஒன்று சொல்லித்தரேன். மிக மிக முக்கியமான ஸ்லோகம் சொல்லித்தரேன். வாழ்க்கையில் மாற்றத்திற்கான ஒரு ஸ்லோகத்தை சொல்லித்தரேன். கண்டிப்பா நான் அடுத்த இதுல சொல்லலாம்னு இருக்கேன். என்ன நான் இந்த இது பண்ணணும், ஸோ அதுக்காக நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். அதை நீங்க படிங்க. ஏன்னா மகர ராசி பொறுத்த அளவுக்கு மகரம், கும்பம், மீனம், சகோதரன் சகோதரி, சிறு சிறு பிரச்சனைகள், பங்காளி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. பங்காளி சண்டை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். புரிதல் குறையும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்டபிள்டா கொண்டு போங்க. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. வீண் பிடிவாதங்கள் அதிகமா இருக்கும். வீண் பிடிவாதத்தினால் செலவுகள் அதிகரிக்கும். வண்டி சிறு சிறு செலவுகள் வைக்கும். 2 வீலர் 4 வீலர் சின்ன சின்ன செலவுகள் வைக்கும். அன்எக்ஸ்பெக்டடா கீழே விழறது, ஸ்கிராச்சஸ், மைல்டு ஸ்கிராச்சஸ், இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் முக்கியமாக இடதுகையில வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில பேருக்கு இடதுகை பிராக்சர் ஆகிறதுக்கும், மைல்டு பிராக்சர் ஆகிறதுக்கும்
வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது திருமணமான பெண்களுக்கு இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்காங்களா, 3 குழந்தைகள் உங்க குடும்பத்துல இருக்காங்களா, ஒரு குழந்தைக்கு உடல்நலம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்துல இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. எதை எப்படி செய்யணும்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. 6, 7, 8 8 சுக்கிர முறை. ஒரு உறவு உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு உறவு உங்களை விட்டு போகும். போதும் இது வரைக்கும் போது, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தை தேவையில்லை, சரி நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி. பினான்சியலா நிறைய பிரச்சனைகள் வரும். கொடுத்த பணம் திரும்ப வராது. இட பிரச்சனை வரும், இட மோசடி வரும், சில விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கும். மகர ராசி இட மோசடி. நீங்க யாருக்காவது பணம் கொடுத்தோ அல்லது யாருக்காவது சொத்து கொடுத்தோ யாருக்காவது கையெழுத்து போட்டு கொடுத்தோ திடீர்னு அவங்க காலமாயிடுவாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு வராம இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ யார் பேர்லயாவது பணம் போடுறீங்க, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்றீங்க, திடீர்னு அவங்க அன்எக்ஸ்பெக்டடா காலம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மூலமா ஐயோ நம்ம பணம் கொடுத்தோம், நம்ம சொத்து அவங்க பேர்ல எழுதணும், திடீர்னு காலமாயிட்டாங்களே, இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் கவனமா இரு. எதை செய்யணுங்கிறத பார்த்து செய். சுபம்.